بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையின் தமிழாக்கம். இன்றைய ஜும்மா ஹஜ் சம்பந்தமாக நிகழ்த்தப்பட்ட உரையாக இருக்கிறது. ஃபஊசிக்கும் இபாதல்லாஹ் வ நஃப்ஸி பித்தக்வல்லாஹ். நான் இறையச்சத்தை கொண்டு முதலில் எனக்கு வசியத்து செய்தவனாக, ஃபஇன்ன தக்வா, நிச்சயமாக இறையச்சம் என்பது இருக்கிறதே, அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சம் இருக்கிறதே, ஹைரு ஜாதி, அதுதான் சிறந்த நல்ல ஒரு கட்டுச்சாதனமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான், வதஸவ்வது ஃபஇன்ன ஹைரஸ் ஜாதி தக்வா. ஹஜ் சம்பந்தமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய ஹஜ் பயணத்திற்கு தேவையான பொருட்களை, சாதனங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபஇன்ன ஹைரஸ் ஜாத், அந்த கட்டுச்சாதனங்களிலே நீங்கள் சேகரிக்கக்கூடிய அந்த நீங்கள் செல்வதற்காக நீங்கள் சேகரிக்கக்கூடிய அந்த பொருட்களிலே மிகவும் சிறந்த பொறுப்பு எது என்று பொருள் எது என்று சொன்னால் தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா பக்ராவிலே 197வது வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இந்த ஹஜ் என்பது ஒரு மகத்துவம் மிக்க, கண்ணியமிக்க ஒரு இபாதத்தாக, அமலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. மகத்தான, அதாவது ருக்குன்களில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு அர்கான்களில் இருந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது. இந்த ஹஜ் வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய கடமையை யாருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று சொன்னால், யார் யாருக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் பிரயாண பாதுகாப்பாலும் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும். ஃபல் ஹஜ்ஜு இன்னமா
யஜிபு இபாதல்லாஹி அலல் முஸ்ததி'. இந்த ஹஜ் கடமையாகுவதெல்லாம் யாருக்கு சக்தி இருக்கிறதோ, யாருக்கு வலிமை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது. அதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு சில வேளை பொருளாதார வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்திலே உடல் ரீதியான வசதிகள், உடல் ரீதியான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். நோயாளிகளாக இருக்கலாம், அல்லது நோயற்ற வாழ்க்கையாகவும் இருக்கலாம், வசதி வாய்ப்புகளும் இருக்கலாம். செல்வதற்குரிய அந்த போக்குவரத்து பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஹஜ்ஜுடைய கடமை அவர்கள் மீது கடமை கிடையாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே 286வது வசனத்திலே சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்தியை மீறி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டப்படுத்த மாட்டான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் புனிதமான ஒரு மார்க்கம், மனிதருடைய கஷ்டத்தை விரும்பாத ஒரு மார்க்கம். ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமல், அந்த இபாதத் அந்த அடியார் மீது செய்ய முடியும் என்று சொன்னால்தான் அது இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒருவரால் செய்ய முடியாது என்று சொன்னால் இஸ்லாம் அந்த கடமையை வலியுறுத்துவது கிடையாது. உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொள்வோம். இந்த தொழுகை, அதாவது இது உரையிலே சொல்லப்பட்ட செய்தி அல்ல, நான் மேலதிகமாக உங்களுக்கு விளக்கத்திற்காக வேண்டி சொல்கிறேன். உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொள்வோம். இந்த தொழுகை ஒரு மனிதனால் நின்று தொழ முடியாது என்று சொன்னால் அவனால் அமர்ந்து தொழலாம். அமர்ந்தும் அவனால் தொழ முடியாது என்று சொன்னால் சாய்ந்து தொழலாம். இப்படியாக சலுகை கொடுக்கிறது இஸ்லாம். இப்படியாக சலுகைகளை இஸ்லாம் அமல்களிலே, இபாதத்துகளிலே கொடுக்கிறது. ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறாரா, பிரயாணத்தின் போது அவருக்கு அவருடைய தொழுகைகளை சேர்த்து சுருக்கி தொழுது கொள்ளலாம். இப்படியாக மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்காத ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. எனவே எல்லா இபாதாத்துகளிலும் அல்லாஹு தஆலா இலகுவையே நாடுகிறான். அல்லாஹ்வுடைய திருமறையிலே சூரா பக்ரா 185வது வசனத்திலே சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவை தான் நாடுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடுவதில்லை என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அவ்வளவு இபாதுகளின் மீது, அடியார்கள் மீது இரக்கமுள்ளவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்கள் மிகவும் பேணுதலாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று தான் இஹ்லாசுன் நிய்யா. அவருடைய நீயத்தை தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையானது என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம். இந்த ஒரே நீயத்து, தூய்மையான நீயத்து ஹஜ்ஜிலும் இருக்க வேண்டும், ஏனைய அமல்களிலும் இருக்க வேண்டும். எங்களுடைய அமல்கள் நாம் செய்யும் பொழுது இந்த நீயத்து சரியாக இருக்க வேண்டும். இந்த நீயத்து சரியாக இருந்தால்தான் அதற்குரிய கூலி எங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். அமல்கள் அனைத்துக்கும் உரிய கூலி அவருடைய எண்ணத்தை பொறுத்துத்தான், அவருடைய நீயத்தை பொறுத்துத்தான். ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறார். உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் என்னை ஹாஜி என்று சொல்ல வேண்டும், என்னை அல்ஹாஜி என்று அழைக்க வேண்டும், உலகத்துடைய மக்கள் எல்லாம் என்னை போற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவாராக இருந்தால் அவருக்கு எந்த கூலியும் அல்லாஹ்விடத்திலே கிடைக்காது. உலகத்தில் வேண்டுமென்றால் மக்கள் ஹாஜி என்று அழைப்பார்கள், அல்ஹாஜி என்று அழைப்பார்கள், இப்படியாக போற்றுவார்கள், புகழுவார்கள். உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே எந்த கூலியும் அவருக்கு கிடையாது. எனவே தான் இந்த நீயத் என்பது மிகவும் அவசியம். தூய்மையான எண்ணத்தோடு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தங்களுடைய நீயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று வஇத்திபாஉ சுன்னத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களை பேணி அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இது ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்தாலும் சரி, ஏனைய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை செய்து காட்டினார்களோ அதன் பிரகாரம் தான் அதை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய இஷ்டப்படி, எங்களுடைய விருப்பப்படி ஒரு அமலையும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த மார்க்கம் பூர்ணமான மார்க்கம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்லிவிட்டார்கள், இன்றைய நாள் மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது, அதற்கு பிறகு மார்க்கத்திற்குள்ளே மனிதர்களால் எதையும் புகுத்த முடியாது. எல்லா அமல்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழக்கண்டீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய விஷயத்திலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய கடமைகளில் என்னில் இருந்து நீங்கள் எடுங்கள், நான் செய்ததை போன்று ஹஜ்ஜுடைய கடமையை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்று நிறைய பேர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஹஜ் செய்கிறேன் என்று கூட பலருக்கு தெரியாது. தமத்து செய்கிறேனா, கிரான் செய்கிறேனா, இஃப்ராத் முறைப்படி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறேனா என்று நிறைய பேத்துக்கு தெரியாது. அது படிக்கிறதுல ஆர்வமும் இல்லை. நிறைய ஹாஜிகள் லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்துக் கொண்டு அந்த கடமையை நிறைவேற்ற செல்கிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு தெளிவு பெறுவதிலே அலட்சியமாக இருக்கிறார்கள். அதற்கான வகுப்புகள் ஏற்பாடு கிடையாது. ஏற்பாடு இருந்தாலும் அதற்கு செல்வதும் மிகவும் குறைவு. அதற்கான சரியான வழிகாட்டல் புத்தகங்களை எடுத்து அமர்ந்து படிப்பது கிடையாது. எல்லா இடங்களுக்கும் பயணம் சொல்லி தருகிறார்கள், வரவேற்கத்தக்கது. ஆனால் அதைவிட முக்கியத்தை கொடுத்து இந்த நான் செய்ய போடக்கூடிய கடமை சரியாக செய்ய வேண்டும், இதற்குரிய கூலியை சரியாக பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே படித்து இந்த கடமையை நிறைவேற்றுபவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். கவலைக்கிடமான செய்தி. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஏ மனிதர்களே, ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவது என்னில் இருந்து நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று தான் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள், அதாவது ஹாஜிகள் கடமை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டுடைய சட்டங்களை பேணி அவர்கள் தங்களுடைய அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த நாடு என்ன சட்டத்திட்டங்கள் போட்டிருக்கிறதோ அந்த சட்டத்திட்டங்களை பேணியவர்களாக அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று தாங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தங்களுக்கு நோவினைகள் வராது தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பிறருக்கும் நோவினைகள் பிரச்சனைகள் வராது தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். அதே போன்று முக்கியமான ஒன்று தான் இன்று சிலர் செய்வார்கள், அதாவது ஹஜ்ஜுடைய கடமை. இந்த நாட்டுடைய ஒரு ரூல்ஸ் இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு ஒழுங்கை செய்து வைத்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தால் தஸ்ரீஹை பெற வேண்டும், அனுமதியை பெற வேண்டும். அனுமதி இல்லாமல் ஹஜ் செய்யக்கூடாது. ஒருவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு ஹஜ் கடமை கிடையாது. ஹஜ் அவருக்கு கடமை கிடையாது. அவருக்கு பொருளாதார வசதியும் இருக்கிறது, உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது. ஆனால் இந்த தஸ்ரீஹ் அவருக்கு கிடைப்பதில்லை, அனுமதி கிடைப்பதில்லை. சில ஒழுங்குகளை கடைபிடிப்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு சட்ட திட்டத்தை இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இல்லை என்றால் இப்படியான மக்கள் சென்று, தஸ்ரீ இல்லாமல் மக்கள் அங்கு சென்று அங்குள்ள மக்களோடு சேர்ந்து கிரவுட் சனத்தொகை கூடி அங்கே பிரச்சனைகள், உயிர் சேதங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு நிலைமை, இப்படியான ஒரு ஒழுங்கை செய்திருக்கிறார்கள். அந்த ஒழுங்குக்கு கட்டுப்படுவதும் ஒவ்வொருவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதை மீறக்கூடிய சந்தர்ப்பத்திலே நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் ஏற்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களிலே ஏவப்பட்டிருக்கிறார்களே, பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறார்களே, தலைவர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த
அரசாங்கம் எங்கள் மீது ஒரு கடமையை அவர்கள் ஏவி இருந்தால் அவர்களுக்கு வழிபடும்படி அல் குர்ஆன் எமக்கு சொல்கிறது. எனவே இவைகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நாங்கள் இதெல்லாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டது கிடையாதே, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லையே என்று சொல்லி நாங்கள் தஸ்ரீஹ் இல்லாமல் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினால் அங்கு பல பிரச்சனைகளுக்கு பல சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா லரர வலா லிரார. ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எப்படியானவன் என்று சொன்னால் தனக்கும் தீங்கிழைத்துக் கொள்ள மாட்டான், பிறருக்கும் தீங்கிழைக்க மாட்டான். இப்படியான ஒருவன் தான் ஒரு முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த சட்ட திட்டங்களை மீறி அங்கே செல்வதன் மூலமாக எமக்கும் நாங்கள் தீங்கு ஏற்படுத்திக் கொள்கிறோம், பிறருக்கும் நாங்கள் தீங்கு ஏற்படுத்திக் கொள்கிறோம். இதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் இருக்கிறதே மிகவும் மகத்தான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. மக்களுக்கு நல்லதை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நேரான வழியை மக்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. மக்களை பாவங்களில் இருந்தும் அநியாயங்களில் இருந்தும் அட்டூழியங்களில் இருந்தும் காக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா பக்ராவிலே 195வது வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். அதாவது வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், சூரத்துன் நிஸா 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகிறான், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள வேண்டாம், அல்லாஹ் உங்கள் மீது மிக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். எனவே இந்த அழிவு எந்த வழிகளிலெல்லாம் வருமோ அந்த வழிகளை விட்டு ஒரு மூமின் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதன் புகைக்கின்றான், அதே போன்று ஏனைய வஸ்துகளை உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை உண்ணுகிறான், குடிபானங்களை குடிக்கிறான். இவைகளை எல்லாம் மார்க்கம் தடுக்கிறது, இஸ்லாம் தடுக்கிறது. அதே போன்று தான் இவ்வாறான வழி வேறு வழிகளிலே சென்று எங்களுக்கு ஏதேனும் தீங்குகள் ஏற்படுமாக இருந்தால் அதையும் தடுத்துக் கொள்ளும்படி இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் சொல்கிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கைகளை நீங்களே நாசத்தின் பால் அழிவின் பால் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இவைகளை பேணிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஹாஜிகளும் இவைகளை பேணிக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜிலே சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, அஸ்ஸகீனத் அஸ்ஸகீனா, அதாவது மக்கள் அமைதியாக சுக்கூனாக மனிதர்கள் இருக்க வேண்டும். அதே போன்று ஈடேற்றத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் பிற முஸ்லிம்களுக்கு ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடியவன் தான் உண்மையான விசுவாசி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களின் மூலமாக யாருக்கும் எந்த தீங்குகளும் ஏற்படக்கூடாது, எந்த விளைவுகளும் ஏற்படக்கூடாது. எங்களுடைய வார்த்தைகளாலோ எங்களுடைய கை செயல்களின் மூலமாகவோ யாருக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படுத்தாத ஒருவர் தான் உண்மையான முஸ்லிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய நாவையும் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். நாவில் இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அது வாயில் இருந்து வெளியிலே வந்துவிட்டால் மீண்டும் அந்த வார்த்தையை வாபஸ் எடுக்க முடியாது. அது சென்றால் சென்றது தான். சிலருடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடியதாக அந்த வார்த்தைகள் அமையமாக இருந்தால் நாளை மறுமையிலே அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி கைசேதமடைய வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி நாளை மறுமை நாளிலே எங்களுடைய அமல்களை அந்த பாதிக்கப்பட்ட மனிதருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவலமான நிலை ஏற்படும். எனவே நாங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய கரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த தீங்கிலையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அதாவது
யார் தன்னுடைய இரு தாளைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்ம உறுப்பையும் பாதுகாத்துக் கொள்வதாக பொறுப்பளிக்கிறாரோ அல் மல்லஹுல் ஜன்னா, அவருக்கு நான் சுவர்க்கத்தை பொறுப்பளிக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் எங்களுடைய நாவு, எங்களுடைய கரங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு எந்த தீங்குகளும் ஏற்படாது எம்மை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷேக் அவர்கள் தங்களுடைய இரண்டாவது ஹுத்பாவிலே சொன்னார்கள், இந்த ஹஜ்ஜுடைய காலம் இருக்கிறதே, இது அமல்கள் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கு வழிபடக்கூடிய ஒரு சிறந்த சீசனாக, ஒரு சிறந்த காலமாக இருக்கிறது. எனவே இந்த காலத்திலே அதிகமாக திக்ர்கள் செய்ய வேண்டும், அதிகமாக துஆக்களை கேட்க வேண்டும், அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், பாவங்களை தீய செயல்களை விட்டு எங்களை நாங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும், தீய தர்க்கங்களை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே அவர்கள் அதாவது உறவிலே ஈடுபட மாட்டார்கள், தீய வார்த்தைகளை அவர்கள் பேச மாட்டார்கள், தீய விவாதங்களை வாக்குவாதங்களை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜுடைய இந்த காலம் மிகவும் ஒரு அருள் பொருந்திய ஒரு காலமாக இருக்கிறது. அதே போன்று ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிறதே, இது மிக மிக சிறப்பான நாட்களாக இருக்கிறது, மிக மிக சிறப்பான நாட்களாக இருக்கிறது. சென்ற வருடம் அந்த 10 நாட்களை அடைந்தோம். ஆனால் அந்த 10 நாட்களில் சென்ற வருடம் என்னென்ன அமல்கள் இபாதத்துகள் செய்தோமோ அல்லாஹு அலம். சென்ற வருடம் எங்களோடு ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 இருந்த பலர் இன்றி மன்னரையிலே இருக்கிறார்கள். அடுத்த வருடம் ஹஜ்ஜுடைய காலத்திலே நாம் இருப்போமா இல்லையா அல்லாஹு அலம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சந்தர்ப்பமாக இந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை, ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களின் சிறப்பை நாங்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்களை பற்றி அவனுடைய திருமறையிலே சத்தியம் செய்து சொல்லி காட்டுகின்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய 10 நாட்களை அவனுடைய திருமறையிலே சிறப்பித்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்கள் என்று சொன்னால் இந்த ஹஜ்ஜுடைய 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் தான் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நிறைய கூலி உண்டா, மதிப்பு உண்டா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஒருவர் ஜிஹாதுக்கு செல்கிறார், அவருடைய செல்வத்தையும் அவருடைய உடலோடு அவர் செல்கிறார், சென்று அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் சிறப்புக்குரியவர். அப்படி இல்லாமல் மீண்டு வருவார்களாக இருந்தால் அவர்களை விட இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக சிறப்பான அமல்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த 10 நாட்களிலே அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், அதிகமான திக்ர்களை செய்ய வேண்டும், அதிகமாக தஸ்பீஹ்கள் செய்ய வேண்டும், அதிகமாக தக்பீரை சொல்ல வேண்டும், அதிகமான தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும். என்னென்ன நல்ல அமல்கள் இந்த நாட்களிலே செய்ய முடியுமோ அந்த அமல்களை எல்லாம் செய்து இந்த நாட்களையும் சிறப்பாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். அதோடு இறுதியாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அதாவது ஹாதிமுல் ஹரமீன் ஷரீஃபைன், இந்த 2 சிறப்புக்குரிய மக்கா மதீனாவுடைய ஹாதிம்களாக இருக்கக்கூடிய அரசருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யும்படியும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த நாட்டிலே அதாவது பாதுகாப்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த படையினருக்கும், அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நேர்த்தியாக சரியாக செய்வதற்கு யார் யாரெல்லாம் அங்கிருந்து கஷ்டப்பட்டு கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டியும், இந்த துயூஃபுர் ரஹ்மான் அல்லாஹு தஆலாவுடைய விருந்தாளிகளை சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி அங்கே ஹஜ்ஜுடைய கடமையை நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், அங்கு நிறைய படையினர்கள், அங்கு நிறைய பேர் வாலண்டியர்ஸாக இருந்தல்ல
எல்லாம் ஹாஜிகளுக்கு உதவிகளை செய்கிறார்கள். கண்ணியமாக, கௌரவமாக, அழகாக, பண்போடு இந்த கடமையை செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. உண்மையிலே அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். மிகவும் கஷ்டத்தோடு, சூட்டோடு, வெப்பத்தோடு ஹாஜிகளுக்காக வேண்டி தங்களையே சிரமப்படுத்திக் கொண்டு ஹிதுமத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டியும் நாங்கள் துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த நாட்டிலும் ஏனைய எல்லா நாட்டிலும் ஏனைய எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அருள் புரிய வேண்டும். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.